தொடர்பது விரிவான செய்திகள். முல்லைத்தீவு வள்ளிப்புணம் செஞ்சோலை வளாகத்தில் 2006ஆம் ஆண்டு இடம்பெற்ற விமான தாக்குதலில் உயிரிழந்த 53 மாணவிகள் மற்றும் 4 பணியாளர்களின் 20ஆம் ஆண்டு நினைவேந்தல் இன்று உணர்வுபூர்வமாக முன்னெடுக்கப்பட்டது. புதுக்குடியிருப்பு பிரதேச சபை உறுப்பினர் சி குகணேசனின் ஏற்பாட்டில் தாக்குதல் இடம்பெற்ற வள்ளிகுடம் இடைக்கட்டு பகுதியில் நினைவேந்தல் நிகழ்வு நடைபெற்றது. இதன்போது உயிரிழந்தவர்களின் நினைவாக சுடரேற்றி மலர் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. குறித்த நினைவேந்தல் நிகழ்வில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராச ரவிகரன், புதுக்குடியிருப்பு பிரதேச சபை தவிசாளர் வே கரிகாலன், பிரதேச சபை உறுப்பினர்கள், முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். தீயணைப்பு வாகனங்களுக்கு வீதியில் செல்லும் ஏனைய சாரதிகள் வழிவிட்டு தருவதில்லை எனவும், அதனால் தாம் உரிய இடங்களுக்கு செல்வதில் காலதாமதம் ஏற்படுவதனால் சாரதிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமான செயற்திட்டங்கள் முன்னெடுக்க வேண்டும் என தீயணைப்பு பிரிவின் அதிகாரி தெரிவித்தார். ஈஸ்டர் குண்டு தாக்குதல்கள் தொடர்பான வழக்கு விசாரணைகளில் எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் பிரதிவாதிகள் தரப்பு சாட்சிய விசாரணை தினசரி அடிப்படையில் முன்னெடுக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கின் போக்குவரத்து மற்றும் வாகனத்துறையில் புதிய சகாப்தத்தை உருவாக்கும் நோக்கில் வடமாகாணத்தின் மிகப்பெரிய மோட்டார் வாகன கண்காட்சியான ஓட்டோ எக்ஸ் ஜெஃப்னா மோட்டார் ஷோ 2026 எதிர்வரும் செப்டம்பர் 4, 5 மற்றும் 6ஆம் தேதிகளில் யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாச்சார மண்டபத்தில் கோலாகலமாக இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைவருக்கும் வணக்கம். நான் விஜேந்திரன், இவல்யூஷன் இவெண்ட்ஸ் அண்ட் கோஆப்ரேட் சர்வீசஸ் நிறுவனத்தின் விளம்பர முகாமையாளர். நாம் இம்முறை செப்டம்பர் 4, 5, 6ஆம் தேதிகளில் ஆட்டோ எக்ஸ் யாழ்ப்பாண மோட்டார் கண்காட்சியை ஏற்பாடு செய்துள்ளோம்.
இது திருவள்ளுவர் கலாச்சார மண்டபத்தில் நடைபெற உள்ளது. நல்லூர் கோயில் உற்சவத்தை முன்னிட்டு ஏற்பாடு செய்துள்ள இந்நிகழ்வில் நாம் 15,000-20,000 அதிகமான பார்வையாளர் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கின்றோம். இந்நிகழ்வில் இலங்கையின் முன்னணி நிறுவனங்களான 35-40க்கும் மேற்பட்ட வாகன உற்பத்தியாளர்கள் மற்றும் அவர்களது 50-60க்கும் மேற்பட்ட புதிய பிராண்டுகள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளன. இதில் வடமாகாணத்தை சேர்ந்த வாகன ஆர்வலர்கள் மற்றும் புதிய வாகனங்களை கொள்வனை செய்ய எதிர்பார்ப்பவர்கள் சந்தையில் கிடைக்கக்கூடிய வாகனங்கள் மற்றும் நவீன போக்குவரத்து தீர்வுகளை ஒரே இடத்தில் பார்வையிட்டு ஒப்பீட்டு ரீதியாக நிறுவனங்களின் பிரதிநிதிகளுடன் நேரடியாக பேசும் வாய்ப்பை ஏற்படுத்தியுள்ளோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கண்காட்சியில் எஸ்யூவி வாகனங்கள், வேன்கள், லொரிகள், மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் வர்த்தக வாகனங்கள் உள்ளிட்ட பல்வேறு வகையான வாகனங்கள் காட்சிப்படுத்தப்பட உள்ளன. அதுமல்லாமல் இந்நிகழ்வில் கலந்து கொள்ளும் பார்வையாளர்களுக்கு விசேட பரிசில்கள், ரெஃபல் ட்ரோ போன்ற நிகழ்வுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. விசேட விலைக்கழிவுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக இறுதி வாரத்தில் அறிவிக்கப்படும் அனைவருக்கும். இது காலை 10 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்டு இரவு 8 மணி வரை 3 நாட்களும் தொடர்ந்து நடைபெறும். நுழைவுச்சீட்டாக ₹100 அறவிட காத்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் முதல் நாள் வாகன பேரணி நடைபெறும், வெஹிக்கிள் பரேட் நடைபெற உள்ளது. இதில் அனைத்து வாகன நிறுவனங்களும் கலந்து கொள்கின்றன. இது தவிர யாழ்ப்பாணத்தில் உள்ள வாகன ஓட்டிகள், சாரதிகள் இதில் தங்களது வாகனங்களையும் இணைத்துக்கொள்ள விரும்பினால் நாம் கொடுக்கும் இலக்கத்திற்கு தொடர்பு கொள்ளலாம். எமது வாகன பேரணியில் கலந்து கொள்ளலாம். இது தவிர உங்கள் ப்ராடக்ட்ஸை நீங்கள் விளம்பரப்படுத்துகிறதா இருந்தால் அதுக்கு ஸ்டால்ஸும் இருக்குது. ஸ்டால்ஸ் தேவையாக இருந்தால் அதுக்கும் தொடர்பு கொள்ளலாம். இது இல்லாமல் எங்களோட ஸ்பெஷல் ஸ்டண்ட் ஷோ இருக்குது. ஸ்டண்ட் ஷோ ஜெஃப்னால் ஃபஸ்ட் டைம்னு நினைக்கிறேன். இதுக்கு பண்ணலான்னு கேள்விப்பட்டேன். ஸோ ஃபஸ்ட் டைம் ஸ்டண்ட் ஷோ பண்ண போகிறோம். இது நடக்குது. இது இல்லாமல் எங்களுக்கு போதும் வேறு இந்நிகழ்வில் அனைத்து மோட்டார் வாகன நிறுவனங்களுடன் காப்புறுதி நிறுவனங்கள், வங்கிகள், லீசிங் நிறுவனங்கள் அனைத்தும் கலந்து கொள்கின்றன. உங்களுக்கு தேவையான வாகனங்களை ஒரே இடத்தில் கொள்வனவு செய்து அதற்கு தேவையான லீசிங் வசதிகளையும் அந்த இடத்திலே பெற்றுக்கொள்ளும் வகையான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இது இந்த வருடத்தின் சிறந்த விலைக்கழிவுடன் அவர்கள் வழங்க உள்ளார்கள் வடமாகாணத்திற்கு. இது ஒரு சிறந்த வாய்ப்பாக கருதுகிறோம். ஸோ அனைவரும் இதில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படும். மட்டக்களப்பு மாவட்ட மீன்பிடித்துறை எதிர்கொள்ளும் சவால்கள், மீனவர்களின் பிரச்சினைகள் மற்றும் கடற்தொழில் அபிவிருத்தி குறித்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் மட்டக்களப்பு பழைய மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது.
அம்பாறை மாவட்டத்தின் சம்மாந்துறை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட வீரமுனை கிராமத்தில் வீரமுனை படுகொலை நாள் நினைவு அனுஷ்டிக்கப்பட்டது. மன்னார் திருக்கேதீஸ்வரம் ஆலயத்தில் இரவோடு இரவாக தொல்பொருள் திணைக்களம் அத்துமீறல் முயற்சி மேற்கொண்டதாக இலங்கை தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் குற்றம் சாட்டியுள்ளார். இலங்கையின் வடகிழக்கில் அரசு தரப்பினரால் கையகப்படுத்தப்பட்டுள்ள மக்களின் காணிகளை அரசாங்கம் விடுவிக்க துரித நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான நிறுவனத்தின் பணிப்பாளர் ஜட்சன் பிகராடோ தெரிவித்துள்ளார்.
நிலையான அரசியல் தீர்வுக்கான 100 நாட்கள் செயல்முனைவின் 4வது வருட பூர்த்தியையொட்டி இணைந்த வடகிழக்குக்கு மீளப்பெற முடியாத சமஷ்டி முறையிலான அரசியல் தீர்வே நிலையான தீர்வு எனும் துணைப்பொருளில் முல்லைத்தீவில் உள்ள சூழல் மற்றும் சமூகத்தின் அபிவிருத்தியை வலுவூட்டும் நிறுவன வளாகத்தில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. வடக்கு கிழக்கில் வாழ்கின்ற தமிழ் மக்கள் பூர்வீகமாக தங்களுடைய தாயகத்தில் தன்னிகரான ஒரு சுயநிர்ணய உரிமையுடன் வாழ்வதற்கான ஒரு கோட்பாடு அடிப்படையிலான தீர்வே சமஷ்டியானது. சமஷ்டி என்ற தீர்வுக்கு தமிழ் மக்கள் விருப்பமாக தங்களுடைய அடிப்படை உரிமைகளை கேட்பதற்கு காரணம் தங்களுடைய கலாச்சாரம், தங்களுடைய பண்பாடு, தங்களுடைய பாரம்பரியம் போன்ற விடயங்களில் தங்களுடைய பூர்வீக நிலத்தில் சுதந்திரமாக வாழ்வதற்கு காணி அதிகாரம், தங்களுடைய இறைமை உள்ள ஒரு சமஷ்டி தீர்வுக்கு கூடிய ஒரு அதிகாரத்தினை தக்க வைத்து எங்களுடைய நாட்டை வளமிக்க ஒரு நாட்டாக மாற்றி அமைப்பதற்காக தமிழ் மக்களாலே விடுக்கப்படுகின்ற ஒரு கோரிக்கைகளின் அம்சமாக சமஷ்டி அடங்குகின்றது. இன்று வடக்கு கிழக்குக்கு மட்டுமல்ல, சமஷ்டி என்று ஒரு தீர்வு கொண்டு வரப்படுகின்றது. இலங்கையில் இனமுறுகளுக்கான முற்றுமுழுதான இனப்பிரச்சனைக்கான தீர்வினை அது எட்டும். மற்றது இனங்களுக்கு இடையிலான ஒரு தர்க்க ரீதியான பிரச்சனைகளை அது தீர்க்கும், கலாச்சார ரீதியான ஒரு பிரச்சனையை தீர்க்கும். இவ்வாறு சமஷ்டியின் ஊடாக ஒரு நாட்டிலே ஒரு நல்லிணக்க உறவினை மேற்கொள்ள முடியும் என்பதே தமிழ் மக்களுடைய நீண்ட கால அபிலாசையாக சமஷ்டி அடங்கி இருக்கின்றது. வெறுமனே தமிழ் மக்களுக்கு மட்டுமல்ல சமஷ்டி, தென்னிலங்கையில் இருக்கிற மாகாணங்களுக்கும் அந்த சமஷ்டியானது பகிரப்படுகின்ற பொழுது எங்களுடைய நாட்டை வளமிக்க நாட்டாக கட்டியெழுப்ப முடியும் என்ற சிங்கள சமூகத்திலும் சரி, சிங்கள இளைஞர்கள் மத்தியிலும் சரி, தமிழ் மக்கள் கேட்கின்ற ஒரே ஒரு விடயம் சமஷ்டி. அந்த சமஷ்டி அடிப்படையான தீர்வை ஏன் அவர்கள் வலியுறுத்துகின்றார்கள் என்று சொன்னால், நாங்கள் இந்த 30 வருட யுத்தத்திற்கு பின்பு அவர்கள் தங்களுடைய பூர்வீக நிலத்திலே சுதந்திரமாக தங்களுடைய வாழ்வாதாரங்களை, தங்களுடைய கலை கலாச்சார பண்பாட்டு விழுமியங்களை பேணி பாதுகாப்பதற்காகவே இந்த சமஷ்டியான ஒரு தீர்வினை வேண்டுகின்றார்கள். எங்களுக்கும் இந்த தீவிலே சம உரிமை இருக்கின்றது என்ற அடிப்படையில் நாங்கள் அரசிடம் கேட்பது ஒன்றுதான். தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியில் இருந்து தமிழ் மக்களை விடுவித்து அவர்களுக்கு ஒரு சமஷ்டி தீர்வான ஒரு தீர்வை நீங்கள் கொண்டு வருகின்ற பொழுது இலங்கை தீவானது ஒரு மாறியொரு சிங்கப்பூருக்கு நிகராக மீண்டும் கட்டியெழுப்பப்படும். மன்னாரில் புற்றுநோயாளிகள் மற்றும் அவர்களை பராமரித்து வருபவர்களுக்கான விசேட விழிப்புணர்வு நிகழ்வு ஒன்று இடம்பெற்றது. மன்னார் வைத்தியசாலை அபிவிருத்தி குழுவின் ஏற்பாட்டில் மன்னார் பொது வைத்தியசாலையின் சிறுநீரக சிகிச்சை பிரிவு மற்றும் புற்றுநோய் சிகிச்சை பிரிவு வைத்தியர் சிசிலின் ஒழுங்கமைப்பில் வாழ்வுக்கான தன்னார்வ தொண்டு நிறுவனத்தின் அனுசரணையுடன் குறித்த விழிப்புணர்வு நிகழ்வு நடைபெற்றது. புற்றுநோயியல் வைத்திய நிபுணர் டாக்டர் கிருஷாந்தி தலைமையில் குறித்த நிகழ்வு நடைபெற்றது. மன்னார் மாவட்டத்தில் 250க்கும் மேற்பட்ட புற்றுநோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகின்ற நிலையில் அவர்களுக்கும் அவர்களை பராமரித்து வருபவர்களுக்கும் தேவையான விழிப்புணர்வு மற்றும் வழிகாட்டல்களை வழங்கும் நோக்கில் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. குறிப்பாக இலங்கையில் பெண்களை அதிக அளவில் பாதிக்கும் மார்பக புற்றுநோய் தொடர்பாகவும் அதனை ஆரம்பத்திலேயே கண்டறியும் முறைகள், மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் சிகிச்சை தொடர்பான மருத்துவ ஆலோசனைகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. இந்த விழிப்புணர்வு நிகழ்வில் பொதுமக்கள், வைத்தியர்கள், தாதிய உத்தியோகத்தர்கள், வைத்தியசாலை அபிவிருத்தி குழு உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புற்றுநோய் தொடர்பான விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் அதிகரிப்பதுடன் நோயை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து உரிய சிகிச்சையை பெற்றுக் கொள்வதன் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தும் வகையில் இந்த நிகழ்வு அமைந்திருந்தது. இலங்கையில் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிக்கும் 22வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலம் எதிர்வரும் 18ஆம் தேதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக நீதியமைச்சர் கசன நாணயக்கார தெரிவித்துள்ளார். அத்துடன் அன்றைய தினமே நீதிமன்ற ஏற்பாடுகள் திருத்தச் சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என அமைச்சர் ஊடகம் ஒன்றுக்கு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டின் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்ததுடன் இதற்கு ஆரம்ப கட்டத்தில் இருந்தே 3 பீடங்களின் மகாநாயக்க தேரர்கள், இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம், எதிர்க்கட்சி அரசியல் கட்சிகள் மற்றும் பல சர்வதேச அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்து வந்தன.
எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிப்பதற்கான 22வது அரசியலமைப்பு திருத்த சட்ட மூலத்தை அரசாங்கம் கடந்த 7ஆம் தேதி வர்த்தமானியில் வெளியிட நடவடிக்கை எடுத்தது. இதற்கிடையில் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் மற்றும் அதன் உறுப்பினர்களுடனான சந்திப்பின் போது இந்த திருத்தத்தை செய்ய வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலேயே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இருந்தார். இத்தகைய பின்னணியில் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிக்கும் 22வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலம் எதிர்வரும் 18ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும். இலங்கையின் நாடாளுமன்றத்தில் சட்டமூலம் ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டு அதை உயர்நீதிமன்றத்தில் சவாலுக்குட்படுத்துவதற்கு அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு 14 நாட்கள் அவகாசம் வழங்கப்படுகின்றது. அந்த மனுவை விசாரித்து 3 முதல் 21 நாட்களுக்குள் உயர்நீதிமன்றம் தனது தீர்மானத்தை நாடாளுமன்றத்துக்கு அறிவிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். செம்மணி மனித புதைகுழியின் 106வது நாள் அகழ்வு பணிகள் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை முன்னெடுக்கப்பட்டது. இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டு அகழ்வு பணியில் 2 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 7 எண்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழியில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளை 56 நாட்கள் முன்னெடுக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கிய நிலையில் 52வது நாளான இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை 554 எண்புக்கூடுகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட 547 எண்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மனித எண்புக்கூட்டு தொகுதி ஒன்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளது. அதேவேளை புதைகுழிக்கு அருகில் எழுமாறாக தோண்டப்பட்ட 2 சோதனை குழிகளில் இருந்தும் எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை புதைக்குழியை தவிர மேலும் 6 சோதனை குழிகள் அகழப்பட்டுள்ளன. அவற்றில் 3 குழிகளுக்குள் எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. ஏற்கனவே அகழப்பட்ட 2 சோதனை குழிகளை தவிர மேலும் 12 சோதனை குழிகள் அகழ தீர்மானிக்கப்பட்ட நிலையில் தற்போது 6 குழிகள் தோண்டப்பட்ட நிலையில் ஏனைய 6 குழிகள் அடுத்து வரும் நாட்களில் அகழப்பட உள்ளது. எண்புகளை ஆய்வு செய்வதற்கான நிதி ஒதுக்கப்பட்டு அவை நிலுவையில் உள்ளது. மேலும் நிதிகளை விடுவிக்க அரசாங்கம் தயாராக உள்ளதாக நீதி அமைச்சர் தெரிவித்தார். அந்நிலையில் மேலும் அகழ்வு பணிகளை மேற்கொள்வதற்கான பாதீட்டினை சமர்ப்பிக்க நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ள நிலையில் அக்டோபர் மாதம் மன்ற கூடும் போது பாதீடு சமர்ப்பிக்கப்பட்டதும் அரசாங்கம் நிதியை விடுவிக்கும் என எதிர்பார்ப்பதாகவும் அவ்வாறு நிதி விடுவிக்கப்பட்டால் அடுத்த கட்ட பணிகள் முன்னெடுக்கப்படும் என சட்டத்தரணி VS நிரஞ்சன் தெரிவித்தார். செம்மணி மனித புதைகுழியில் இடம்பெற்று வரும் அகழ்வு பணிகளை பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் இன்று நேரில் சென்று பார்வையிட்டார். செம்மணி அகழ்வு பணிகளை நேரில் பார்வையிடுவதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் நீதிமன்றத்திடம் அனுமதி கோரியிருந்த நிலையில் அதற்கான அனுமதி நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டதை தொடர்ந்து அவர் இன்று அகழ்வு பணிகள் இடம்பெறும் இடத்திற்கு சென்று நிலைமைகளை அவதானித்தார். இன்று செம்மணி மனித புதைகுழியை பார்வையிடுவதற்கான அனுமதி நீதிமன்றத்தில் பெற்று இன்றைய தினம் பார்வையிட கிடைத்தது. மிக முக்கியமாக இதுவரை 544 மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டு எடுக்கப்பட்டிருக்கிறது. 552 வரையும் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக எடுக்கப்பட்ட எலும்புக்கூட்டு தொகுதிகளில் பெருமளவுக்கு 50 மேற்பட்டவை இளம் வயது சிறார்கள், குழந்தைகள், அவ்வாறான ஒரு வயது பிரிவினருடையதாகவே அதிகமாக காணப்படுகின்றதாக தெரிவித்திருந்தார்கள். குறிப்பாக இந்த மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் இந்த இடத்தில் மட்டுமல்ல, இதை சுற்றி இருக்கின்ற வெளிப்பிரதேசங்களில் இப்போ இந்த செம்மணி, சித்துப்பாத்தி, மயானத்தை தவிர இதனுடைய முன்பக்க வயல்கள் இந்த இடங்களிலெல்லாம் தொகுதிகளாக குவிக்கப்பட்டிருக்கிறது. கொல்லப்பட்டவர்கள் புதைக்கப்பட்டார்கள் என்று சோமவன்ச ராஜபக்ச அவர்கள் நீதிமன்றத்திலும் தெரிவித்திருக்கிறார். அவருடைய மனைவியின் கடிதம் மூலமாகவும் அவர் அதனை தெரிவித்திருக்கிறார். இவ்வாறு பல இடங்களில் இருக்கிறது. ஆகவே இந்த ஆய்வு என்பது வருகிற புதன்கிழமையோடு நிறுத்தப்பட இருக்கிறது. காரணம், அதற்குரிய நிதி முடிவடைந்திருக்கிறது. அந்த முடிவடைந்த நிதி இல்லாத ஒரு காரணத்தால் தொடர்ச்சியாக அதனை கொண்டு செல்வதில் தங்களுக்கு இடர்பாடுகள் இருப்பதாக ஆய்வாளர்கள் குறிப்பிட்டார்கள். நீதிமன்றத்துக்கு வழங்கப்பட்ட நிதியும் நீதிமன்றத்தில் இப்பொழுது எடுக்கப்பட்ட இந்த 50% வேலை திட்டங்களில் 50% தொகுதிகள் எடுக்கப்பட்ட சூழலில் இதிலிருந்து ஒரு சாம்பிள் எடுக்கப்பட்டு அந்த சாம்பிள் ஆய்வுக்காக அனுப்பப்பட வேண்டும், அது செய்யப்பட வேண்டும் என்பதற்கான முயற்சிகளை முன்னெடுக்கிறார்கள். குறிப்பாக மன்னார் சதோச, மன்னார் பல்நோக்கு கூட்டுறவு சங்க கட்டிடங்கள் கண்டெடுக்கப்பட்ட எலும்புக்கூட்டு தொகுதிகளில் ஒரு 6 சாம்பிள் மாதிரிகள் தான் அனுப்பப்பட்டது. ஆனால் இங்கே குறைந்தது 40லிருந்து ஒரு 50 வரையான சாம்பிள் மாதிரிகள் எடுத்து அனுப்பினால்தான் இதன் உண்மைத்தன்மைகளை வெளியிலே கொண்டு வர முடியும் என்பது பலருடைய கருத்து. ஆகவே இது ஒரு மிக மோசமான மனித பேரவலத்தினுடைய மனித படுகொலையினுடைய வெளிப்பாட்டை இந்த செம்மணி மனித புதைகுழி வெளிப்படுத்துகின்றது. வேகமான செயல்பாடுகள் போதாமையாக இருக்கிறது. அரசாங்கமும் இதிலே அதிகமான அக்கறை கொண்டவர்களாக தென்படவில்லை. விமல் வீரவன்ச போன்றவர்கள் சிங்கள மக்களிடம்
இனவாதத்தை தூண்டும் வகையிலே சிங்கள மக்களுடைய காசிலே இது தோண்டப்படுகிறது, இதனை நிறுத்த வேண்டும் என்ற கோஷங்களை முன்வைக்கிறார்கள். அதே நேரம் புலம்பெயர் நாடுகளில் உள்ள தமிழர்கள் வெளிநாடுகளில் இருக்கிற அமைப்புகளிடம் நாங்கள் ஒரு பகிரங்கமான வேண்டுகோளை விடுக்கிறோம். இது முழுமையாக தோண்டி ஆய்வு செய்யப்பட வேண்டும். அதற்கான நிதிகளை ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகள், மனித உரிமைகள் நிறுவனங்கள் இதற்கு வழங்க வேண்டும். அவ்வாறு வழங்கி இதனுடைய முழுமையான ஒரு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டால்தான் இந்த இடத்திலே நடந்த மிகப்பெரிய மனித பேரவலத்தை, மனித படுகொலையை வெளியிலே கொண்டு வர முடியும். அந்த வகையில் இந்த செம்மணி மனித வயல்கள், மனித எலும்புக்கூட்டு வயல்கள் மிகவும் தமிழர்களுடைய வரலாற்றிலே அதிகமான சோகத்தையும் வேதனையும் உண்டாக்கிய ஒரு இடம். இதற்காக நான் பகிரங்கமாக ஒரு வேண்டுகோளை உலகமெல்லாம் வாழுகின்ற தமிழர்களிடம், தமிழ் அமைப்புகளிடம் முன்வைக்கிறேன். அந்தந்த நாடுகளில் நீங்களும் ஒரு மிக பலமான ஒரு அழுத்தத்தை பிரயோகிக்க வேண்டும். அந்த நாடுகளில் வழங்கப்படுகின்ற அழுத்தம்தான் இங்கு நிதியை வழங்குவதிலும் ஆய்வுகளை மேற்கொள்வதிலும் தொடர்ச்சியாக இந்த எங்கெங்கு இருக்கிறது அந்த இடங்களை அடையாளம் கண்டு செய்வதிலும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். ஏற்கனவே அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்தில் செய்யப்பட்ட ஆய்வு எழுமாற்றாக வேறும் ஒரு 2 இடத்திலே அந்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டது. அவ்வாறு எழுமாற்றாக செய்யப்பட்ட இடங்களில் ஒரு இடத்திலே 5 எலும்புக்கூட்டு தொகுதிகளும் ஒரு இடத்திலே 3 எலும்புக்கூட்டு தொகுதிகளும் எடுக்கப்பட்டிருக்கிறது. இதனை விட இன்றைய தினம் இந்த ஆய்வு பிரதேசத்தை தாண்டி வடக்கு பக்கமாக 12 இடங்களில் எழுமாற்றான ஒரு ஆய்வை மேற்கொள்கிறார்கள். இது ஆய்வு செய்யப்படாத, இலத்திரனியல் ரீதியாக கண்டறியப்படாத அல்லது கார்பன் டெஸ்ட் செய்யப்படாமல் காபனூடான ஆய்வு செய்யப்படாத இடத்திலே எழுமாற்றாக 12 இடங்களில் இன்றைய தினம் ஆய்வுக்கு உட்படுத்துகிறார்கள். அவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்டால் இந்த மனித எலும்புக்கூட்டு வயல்கள் என்பது தமிழர்களுடைய மிகப்பெரிய படுகொலையை பறைசாற்றுவதாக அமையும். ஆகவே சர்வதேச சமூகத்திலும் சர்வதேச சமூக மக்கள், எங்களுடைய தமிழ் மக்களும் இதற்கான ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை பிரயோகிக்க வேண்டும். இல்லையானால் இது இப்படியே மூடி மறைக்கிற ஒரு விடயமாக மாறும். ஆசியாவிலேயே மிகப்பெரிய மனித எலும்புக்கூட்டு தொகுதியில் 2வது இடத்தை செம்மணி பெற்றிருக்கிறது என்றால் அவ்வளவு தூரம் இங்கே நடந்த மனித பேரவலத்தினுடைய நிலைகள் சொல்லப்படுகிறது. குவியலாக குழந்தைகள் எல்லாம் குவியலாக ஒரு இடத்திலே அப்படியே புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். மனித உடல்கள் எந்தவித ஆடைகளுமின்றி அவர்கள் உடைக்கப்பட்ட எலும்புகள் உடைக்கப்பட்ட நிலையில், சிதைக்கப்பட்ட நிலையிலே குவியலாக கொட்டப்பட்டிருக்கிறது. ஆகவே இது ஒரு மிக பயங்கரமான முறையாக இருக்கிறது. ஒருவருடைய தாற்றிருந்தால் இந்துக்களுடைய முறையோ அல்லது கிறிஸ்தவருடைய முறை, அவர்கள் திசை பார்த்து தலையை தெற்கு திசையிலேயோ வைத்து தான் அந்த அடக்கத்தை செய்வார்கள். இது ஒரு இந்து மயானம். ஆகவே இங்கே வந்த எந்த உடலங்களும் இந்துவானதாக இருக்கும். ஆகவே இவருடைய உடலங்கள் வடக்கு நோக்கி பார்ப்பதற்கான எந்த சந்தர்ப்பங்களும் இல்லை. இங்கே பல உடலங்கள் எலும்புக்கூடுகள் வடக்கு நோக்கிய வகையில் தலைகள் வைக்கப்பட்டதாகவே காட்டப்பட்டிருக்கிறது. அவ்வாறு தான் அது அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. ஆகவே இது ஒரு மிக திட்டமிட்டு செய்யப்பட்ட மிக மோசமான நடவடிக்கை என்பது தென்படுகிறது. அதனை விட இன்றைய தினம் நீதிமன்றத்தில் இங்கு கண்டெடுக்கப்பட்ட சில தடய பொருட்களும் ஆய்வுக்கு உட்படுத்தப்படுகின்றன. அவையும் ஆய்வு செய்யப்படுகின்ற பொழுது என்னுடைய விளைவுகள் எவ்வாறு இருக்கும் என்பதை ஆய்வு அறிக்கைகள்லாம் சொல்லும். இருந்தாலும் தமிழர்கள் கூட்டாக கொடுக்கின்ற அழுத்தம், தமிழ் மக்களுடைய எழுச்சி ரீதியான அரசாங்கத்துக்கும் சர்வதேசத்துக்கும் கொடுக்கிற அழுத்தம் தான் இந்த ஆய்வுகளை தொடர்ந்தும் கொண்டு செல்வதிலே பெரியோரு பங்கை ஆற்றும் என்று நான் நம்புகிறேன். செம்மணி புதைகுழி தொடர்பாக உண்மையில் ஊடகங்களுக்கு பதிலளித்த நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார இங்கே பல்வேறு குழுக்கள் செயற்பட்டது, விடுதலை புலிகளோ இராணுவமோ பல்வேறு குழுக்கள் செயற்பட்டது, விசாரணைகளுக்கு பின்னர்தான் இந்த இது தொடர்பான விடயங்களை தெரிவிக்க முடியும் என்று சொல்லி தெரிவித்திருந்தார். இதே வேளையில் தமிழ் மக்கள் தரப்பில் பொதுவாகவே இது இராணுவத்தினால் நிகழ்த்தப்பட்ட ஒரு படுகொலை என்ற விடயங்கள் கூறப்படுகிறது. இது உங்கள் நினைப்பாரு? நான் நினைக்கிறேன் இப்பொழுது இருக்கிற நீதியமைச்சர் சுதர்சன நாணயக்கார அவர்கள் சில ஊகங்களின் அடிப்படையில் பேசுகின்றார். அவர் ஒரு மனித நேயத்தின் அடிப்படையில் அல்லது ஒரு மனித குலத்துக்கு எதிரான ஒரு குற்றம் நடந்திருக்கிறது, தமிழர்களுக்கு இந்த குற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனப்பக்குவம் இல்லாதவராக, உதாரணமாக தென்பகுதியில் நடந்த சூரியகாந்த படுகொலையை ஏற்றுக்கொள்ளுகின்ற அவர் செம்மணியிலே நடந்திருப்பது ஒரு மனித படுகொலை, மனித பேரவலம் என்பதை ஏற்றுக்கொள்ளாத ஒரு ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு அவருடைய கருத்து அமைந்திருப்பது துரதிர்ஷ்டவசமானது. ஆனால் பல குழுக்கள் இருந்திருக்கலாம். ஆனால் குழுக்கள் தங்களுக்குள் மோதி யாரையும் கொண்டு வந்து தாட்டதாக நாங்கள் இதுவரை அறியவில்லை. அவ்வாறான சம்பவங்களுக்கு அவர் ஒரு கதை வடிவம் கொடுக்க முனைவது நாங்கள் வன்மையாக அதனை கண்டிக்கிறோம். இவ்வாறான செய்திகளை ஒரு நாட்டினுடைய நீதி அமைச்சர் மக்களை திசை திருப்பும் வகையிலே இவ்வாறான வார்த்தைகளை உதிர்க்கக்கூடாது. தமிழர்கள் எதிர்பார்ப்பது போல இது 100% உண்மையானது. ஏனெனில்
இங்கே நடந்த பல பேர் காணாமல் போயிருக்கிறார்கள். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களை இன்று தொடர்ச்சியான போராட்டங்களை முன்னெடுக்கிறார்கள். யாழ்ப்பாண மண்ணிலே 95ஆம் ஆண்டிலிருந்து 2001ஆம் ஆண்டு வரையான இடைப்பட்ட காலப்பகுதியில் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டவர்கள் காணாமல் போயும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதனை நாங்கள் சொல்லவில்லை. இலங்கையினுடைய கிருசாந்தி கொலை வழக்கிலே சாட்சியாக இருக்கிற சோமரத்ன ராஜபக்ச அவர்கள் நீதிமன்றத்திலும் சொல்லியிருக்கிறார், வெளியிலும் சொல்லியிருக்கிறார், இப்பொழுதும் சொல்லுகிறார், தன்னை நீங்கள் விடுங்கள், நான் இடத்தை அடையாளம் காட்டுகிறேன் என்று. ஆகவே நாங்கள் இதிலே விளக்கமாக கேட்பது, சோமரத்ன ராஜபக்ச அவர்களை அரசாங்கம் அழைத்து வந்து அவர் அடையாளப்படுத்துகின்ற இடங்களை கிண்ட வேணும். அப்படிதான் அது உண்மை வெளியிலே வரும். அந்த உண்மையை வெளியிலே கொண்டு வராமல் அந்த உண்மைகளை மறைப்பதற்கு எங்களிடம் இருந்த போராளி குழுக்களை பற்றியோ அல்லது இது ஒரு அனாமதேய விடயங்கள் போலவோ அதற்கான ஒரு சோதனை கதைகளை சொல்ல அமைச்சர் முன்வரக்கூடாது என்பதைத்தான் நாங்கள் வலியுறுத்துகிறோம். இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள ஜெஃப்னா கேலரி நியூஸ் என்ற முகப்புத்தக பக்கத்துடனும் www.jeffnagallery.lk என்ற இணையதள பக்கத்துடனும் இணைந்திருங்கள்.